தங்கள் கோரிக்கைகளை ஏற்று கடிதம் அளிக்க மத்திய அரசுக்கு 2 நாள் அவகாசம் அளித்து போராட்டம் நடத்தாமல் அமைதியாக காத்திருக்கப் போவதாக டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தமிழக விவசாயிகள் கூறியுள்ளனர். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசிய பின்னர் விவசாயிகள் இதனை தெரிவித்துள்ளனர். ஓராண்டு வரை கடனுக்காக உடைமைகளை ஜப்தி செய்யக்கூடாது, வங்கி ஊழியர்கள் கெடுபிடி செய்யக்கூடாது, புதிதாக கடன் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை பொன் ராதாகிருஷ்ணனிடம் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை ஏற்றதற்கான நிதித்துறையின் உறுதிமொழி கடிதம் கிடைத்தவுடன் போராட்டம் வாபஸ் பெறப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2 நாட்களுக்கு போராட்டம் நடைபெறாது என்றும் உறுதிமொழி கடிதம் சனிக்கிழமைக்குள் கிடைக்காவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். நாங்க நாளைக்கு வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கு அமைதியாக உட்கார்ந்திருப்போம். எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ போராட்டம் நடத்துவதில்லை. இந்த 2 நாளுக்குள்ள எங்களுக்கு கடிதம் கிடைத்தால் நாங்கள் சனிக்கிழமை இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் எல்லாருமே. இல்லை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்கள் தலையெழுத்து இங்கே தான் நாங்கள் சாவணும் இருந்தால் இங்கே சாவோம்.